Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறது இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணுங்கள். இது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ளே வந்திருக்கும். என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த பைத்தான் ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய யூனிட் 3 இருக்குது பார்த்தீங்களா, யூனிட் 3ல் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பார்ட்டுக்குள்ளே தான் நம்ம என்னாச்சு பார்த்து வந்திருக்கிறோம். சரியா, ஆக்சுவலாக உங்கள் காலேஜஸில் அதாவது நடத்திட்டு தான் இருப்பாங்க, நல்லபடியாக டீச் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரியா, உங்களுக்கு சப்போஸ் உங்கள் காலேஜில் டீச்சிங் வந்து சரியில்லை அப்படின்னா, நீங்கள் உங்கள் காலேஜோட நேமை வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்க அப்படின்னா, அடுத்த வருஷம் நம்ம வந்து காலேஜை ரெஃபர் பண்ணும்போது அந்த காலேஜை நம்ம என்னாச்சு பார்த்தா அவாய்ட் பண்ணுறதுக்கு அது மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். சரியா, ஓகே. இப்போ யூனிட் 3ல் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் ஃப்ளோ ஃபங்க்ஷன் அந்த ஸ்ட்ரிங்ஸ், சரியா, இதை பற்றின ரொம்ப முக்கியமான ஒரு நோட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஃப்ளோ இன் பைத்தான், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஃப்ளோ வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் இஃப் எல்ஸ் இருக்குது. சரியா, இது எல்லாமே வந்து நமக்கு டைப் ஆஃப் கண்ட்ரோல் ஃப்ளோ. அப்போ கண்ட்ரோல் ஃப்ளோவோட டைப்பை பற்றி நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து செப்பரேட்டாகவே நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் இஃப் எல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஃப் எல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நாம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா தெளிவாக நம்ம எழுதணும். சரியா, இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. அதனால தான் தனியாக செப்பரேட்டாக இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு என்னாச்சு பார்த்தா கொடுத்துருக்கோம். அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த டைப்பு நமக்கு என்னாச்சு பார்த்தா, அதாவது இது எல்லாமே சேர்த்து தான் நமக்கு கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது அதோட அந்த கோடிங்ஸும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவுட்புட், சரியா, எல்லாத்துக்குமே நம்ம தனித்தனியாக என்னன்னு பார்த்தோன்னா எழுதணும். அதாவது இஃப் எப்படி யூஸ் ஆகுது, இஃப் எல்ஸ் எப்படி யூஸ் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து இந்த செயின் அது எப்படி வந்து யூஸ் ஆகுது, அதாவது இஃப் எல்ஸ் இஃப் அதுக்கப்புறம் எல்ஸ் இது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு நம்ம என்னாச்சு பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஒரு கோடிங் எழுதி அதோட என்னாச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அதாவது எக்ஸாம்பிள் எழுதி அதுக்குரிய அவுட்புட் வந்து எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம காட்டணும். அப்படி காட்டினீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இந்த கொஸ்டின் வந்து 16 மார்க்கில் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ. இதோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.